எதிராக இருக்கக்கூடிய புதிய வேளாண் மசோதாக்களை எதிர்த்து வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தொடர்ச்சியா போராட்டம் நடத்திட்டே இருக்காங்க. நேத்திக்கு பஞ்சாப், ஹரியானா, பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா இது மாதிரி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒன்னா சேர்ந்து டெல்லி சலோன்னு சொல்லி ஒரு பயணத்தை தொடங்கி டெல்லிக்குள்ள போய் போராட்டம் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணி உள்ள போனாங்க. டெல்லி ஒரு போர்க்களமா இருக்கு இன்னைக்கு. ஏன்னா டெல்லியில மத்திய அரசாங்கத்தோட நேரடி கண்ட்ரோல் இருக்கக்கூடிய போலீஸ் தாங்க இருக்காங்க. அது ஒரு யூனியன் பிரதேசம் சொல்லிட்டு இந்த டெல்லி போலீஸ் எப்படி எதிர்நாட்டு வீரர்கள் நம்ம நாட்டுக்குள்ள நுழைஞ்சா அவங்கள எப்படி விரட்டி அடிப்பாங்களோ அது மாதிரி நம்ம சொந்த நாட்டு விவசாயிகளை டெல்லிக்குள்ள வர விடாம இவங்க தடுக்கிறாங்க. கண்ணீர் புகை குண்டுகளை வீசுறாங்க, அவங்க மேல தண்ணீர் பீச்சி அடிக்கிறாங்க, பெரிய பெரிய பாறைகளை சாலைகளை கொண்டு போட்டு உள்ள வர விடாம தடுக்கிறாங்க. நிறைய வாகனங்களை மணல நிரப்பி அவங்கள தடுப்பறனா அதை நிப்பாட்டி உள்ள வர விடாம தடுக்கிறாங்க. சாலைகள் பெரிய பெரிய பள்ளங்கள் தோண்டி வச்சு விவசாயிகள் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறாங்க. பேரிகார்டை வச்சு விவசாயிகள் அப்படியே தள்ளி விடுறாங்க. டெல்லிக்குள்ள உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா விவசாயிகளை போலீஸ் எல்லாம் சேர்ந்து தள்ளி விடுறாங்க. இது மாதிரி பல அடக்குமுறைகளை நேற்று விவசாயிகள் மேலே ஏவினாங்க. டெல்லி ஒரு போர்க்களமா இருந்துச்சு. அதை எல்லாம் மீறி விவசாயிகள் கண்டிப்பா நாங்க போய் போராடி வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். இதை விட்டோம் அப்படின்னா இந்த கார்பரேட்டர் எங்களை முழுசா அடிமையா மாத்திருவாங்க, எங்களோட வாழ்வாதாரங்கள் இல்லாம போயிடும் அப்படிங்கிற பயத்துல நாங்க போராட வந்திருக்கோம். கண்டிப்பா உறுதியோட போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 6 மாசங்களுக்கு தேவையான சமைக்கிறதுக்கு தேவையான உணவு எல்லாத்தையும் சார்ட்டர்ல எடுத்துக்கிட்டு விவசாயிகள் டெல்லி நோக்கி முன்னேறி இருக்காங்க. இன்னைக்கு முன்னேறி இருக்காங்க. இந்த விஷயத்துல முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா மத்திய அரசாங்கம் விவசாயிகளுக்கு எதிராக கடுமையான சட்டங்களை கொண்டு வர முடியுது. கார்பரேட்டுகளுக்கு சாதகமான சட்டங்களை கொண்டு வர முடியுது. அதை எதிர்த்து போராடக்கூடிய விவசாயிகளை, நம்ம நாட்டு விவசாயிகளை ஆயிரக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான பேர் மேல அடக்குமுறை முடியுது அப்படின்னா அவங்களுக்கு ஈவிஎம் இருக்குங்கிற ஒரே தைரியம் மட்டும்தான். விவசாயிகளுக்கு எதிராக மட்டும் இல்லாம தொழிலாளர்களுக்கு எதிராக சட்டங்கள் கொண்டு வராங்க. இப்ப 8 மணி நேரமா இருக்கக்கூடிய வேலை நேரத்தை 12 மணி நேரமா உயர்த்த போறோம்னு சொல்றாங்க. தொழிலாளர்களுக்கு எதிராக சட்டம் கொண்டு வராங்க. வியாபாரிகளுக்கு எதிராக சட்டங்கள் கொண்டு சிறு குறு தொழில்களை பூரா காலி பண்றாங்க. ஜிஎஸ்டி கொண்டு வராங்க, டிமானிட்டைசேஷன் கொண்டு வராங்க, கொரோனா லாக்டவுன் சொல்லிட்டு இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்களை பூரா காலி பண்றாங்க. மாணவர்களுக்கு எதிராக சட்டம் கொண்டு வராங்க, நீட் கொண்டு வராங்க, ஹிந்தி மொழியை திணிக்கிறாங்க. இந்த மாதிரி மாணவர்களுக்கு எதிராக சட்டம் கொண்டு வராங்க. ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு எதிராக சட்டம் கொண்டு வராங்க. இவங்க கருப்பு பணத்தை ஒழிக்க போறோம்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு நடராத்திரி இவங்க 500,000 செலான்னு சொல்லி மக்களை பூரா நடுரோட்ல நிக்க வைக்க முடியுது, வரிசையா நிக்க வைக்க முடியுது. கொரோனா லாக்டவுன் சொல்லிட்டு சாரசாரியா மக்களை நடக்க வைக்க முடியுது. பஸ் ஃபெசிலிட்டி எதுவுமே விட முடியாம சாரசாரியா நடக்க வைக்க முடியுது. இத்தனை அடியாயங்களையும் அவங்க பண்ணிட்டு எலெக்ஷன் ஜெயிச்சிடறாங்க. முக்கியமா இதுல பாதிக்கப்படுறது வடமாநில மக்கள் தான். இப்ப ரீசெண்டா பீகார்ல எலெக்ஷன்ல பிஜேபி ஜெயிச்சதா சொல்லி சொல்றாங்க. ஆனா பீகார் மக்கள் தான் இந்த கொரோனா பீரியட்ல சாரசாரியா கொத்தா புலம்பெயர் தொழிலாளர்களா நடந்து போய் நிறைய பேர் செத்து போய் சின்ன சின்ன குழந்தைகளா உயிரை விட்டதெல்லாம் பீகார் மக்கள் தான். ஆனா அவங்க எலெக்ஷன்ல பிஜேபி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சதா கதை சொல்றாங்க. ஈவிஎம் இருக்குங்கிற ஒரே தைரியம் மட்டும்தான். இப்ப தமிழ்நாட்டுல டாஸ்மாக் எதிரே எத்தனையோ போராட்டங்கள் தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கு. இது எல்லாத்தையுமே போராடக்கூடிய பெண்கள், மாணவர்கள் மேல இங்கேயும் அடக்குமுறை ஏவுறாங்க அப்படின்னா ஈவிஎம் இருக்குங்கிற ஒரே தைரியம் தான். டாஸ்மாக் மூடுறதுக்கு பதிலா இன்னும் டாஸ்மாக் எப்படிலாம் விரிவுபடுத்தலாம்னு யோசிச்சு இன்னும் புதுசா கடைகளை திறந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியா மக்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வர முடியுது. மக்கள் அதுக்கு எதிராக போராடினா அவங்கள அடக்கி ஒடுக்க முடியுது, அடக்குமுறை ஏற முடியுது அப்படின்னா ஈவிஎம் இருக்குங்கிற ஒரே தைரியம் மட்டும்தான். இது மக்கள் கூர்மையா கவனிச்சாகணும். ஏன்னா எதிர்கட்சிகள் இதை பத்தி வாயவே திறக்க மாட்டாங்க. எதிர்கட்சிகள் பேச பயப்படுறாங்க, நீதிபதிகள் பயப்படுறாங்க. யாருமே இதை பத்தி பேச முடியல அப்படின்னா மக்கள் தான் கண்டிப்பா பேசியாகணும். இந்த ஈவிஎம்க்கு எதிராக ஈவிஎம் வேணா வாக்குச்சீட்டு முறையில தேர்தல் நடத்தணும் அப்படிங்கறது வலியுறுத்தி நவம்பர் 23ஆம் தேதி ஆன்லைன்ல ஒரு சிக்னேச்சர் கேம்பெயின் கையெழுத்து இயக்கம் தொடங்கணும். இது வரைக்கும் 40,000 பேர் வரைக்கும் அதுல கையெழுத்து போட்டிருக்காங்க. இதுக்காக ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சு அந்த வெப்சைட் லிங்க் எஃபில போட்டோம் அப்படின்னா அந்த பதிவை நீக்கிட்டாங்க. பதிவை நீக்கிட்டு எந்த விதமான காரணமும் எந்த விதமான நோட்டிபிகேஷன் எங்களுக்கு இது வரைக்கும் வரல. ஆனா இதை ஷேர் பண்ண உங்களுக்கு என்ன நோட்டிபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா யுவர் போஸ்ட் கோஸ் அகைன்ஸ்ட் அவர் கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஸ்பேம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த we have these standards to prevent things such as false advertising, fraud and security breaches அப்படின்னு சொல்லி Facebook கம்பெனில இருந்து இதை ஷேர் பண்ணவங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. இதுல என்ன சொல்றாங்கன்னா false advertising, fraud and security breaches ன்னு சொல்றாங்க. நம்ம நாடு இது Facebookங்கிறது ஒரு அமெரிக்க நிறுவனம். நம்ம நாட்டுல நம்ம எங்களுக்கு ஈவிஎம் மேல நம்பகத்தன்மை கிடையாது. பல நாடுகள் ஈவிஎம் மேல நம்பகத்தன்மை இல்லாதனாலதான் வாக்குச்சீட்டு முறையில தேர்தல் நடத்துறாங்க. அதனால இங்கேயும் வாக்குச்சீட்டு முறையில தேர்தல் நடத்தணும்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் லிங்க் இதுல கொடுத்தா Facebook கம்பெனி எதுக்காக இது ஃப்ராட்னு சொல்றாங்க. இதுல என்ன ஃபால்ஸ் அட்வர்டைசிங் இருக்கு, இதுல என்ன செக்யூரிட்டி மீறமா இருக்கு, இது புரியல. இது அமெரிக்க நிறுவனம் வரைக்கும் இந்த பிஜேபி அரசாங்கத்துக்கு பிஜேபி
பிஜேபிக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க, மோடி அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா இவிஎம்ல வந்து இவங்க எந்த அளவுக்கு வந்து ஃப்ராட்தனம் பண்றாங்கிறது மக்கள் புரிஞ்சுக்கணும். இவிஎம் மேல நம்பகத்தன்மை இல்லைன்னு சொல்லி வாக்குச்சீட்டுல தான் வந்து அமெரிக்காலே தேர்தல் நடக்குது. ஆனா இந்தியாவில வந்து நம்ம வந்து அந்த கோரிக்கை வைக்கிறோம். அது வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து அந்த கோரிக்கை வைக்கிறோம். எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு சுதந்திரமான அமைப்பு. இதுல வந்து பிஜேபியே வந்து தலையிட முடியாது. இந்த மாதிரியான கோரிக்கைகளை வந்து பிஜேபியே வந்து இதுல வந்து தலையிட முடியாது. ஒரு அமெரிக்க நிறுவனம் வந்து இது மாதிரி நம்ம வந்து கோரிக்கை வைக்கிறது வந்து முடியாது, இது வந்து கூடாது, இதை வந்து நாங்க அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த லிங்க் வந்து நம்ம வந்து FB-ல பதிவு பண்ணோம் அப்படின்னா உடனடியா வந்து எடுக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா இதை வந்து நீங்க பல முறை வந்து இதை வந்து நீங்க வந்து போட்டே இருக்கீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு முறை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு அக்கௌண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து இதை வந்து நம்ம அந்த வெப்சைட் லிங்க் வந்து நம்ம போய் கொடுத்தோம் அப்படின்னா கூட இது வந்து நீங்க பல முறை வந்து இதை வந்து இந்த பதிவு போட்டிருக்கீங்க, இந்த லிங்க் வந்து போடுறீங்கன்னு சொல்லி நாங்க அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு பொய்யான காரணத்தை வந்து சொல்றாங்க. இது வந்து ஏத்துக்க முடியாது. மக்கள் வந்து இது கூர்மையா கவனிக்கணும். எந்த அளவுக்கு வந்து இதுல வந்து இவிஎம் வந்து ஃப்ராட்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மக்கள் வந்து கூர்மையா கவனிக்கணும். எதிர்க்கட்சிகள் வந்து வாயவே திறக்க மாட்டாங்க, அதையும் வந்து மக்கள் வந்து கவனிக்கணும். மக்கள் வந்து இதை வந்து கவனிச்சு இவிஎம்க்கு எதிராக வந்து போராடாம இந்தியால வந்து ஒரு மாற்றம் வந்து வராது. பிஜேபி வந்து அவங்க வந்து தொடர்ச்சியா வந்து அவங்க ஒரு சர்வாதிகார நாடா வந்து இந்தியாவை மாத்திடுவாங்க. பிஜேபி தான் தலைமையில இருக்க முடியும் அப்படின்னு ஒரு சர்வாதிகார நாடா மாத்திடுவாங்க. மக்கள் எல்லாம் விழிப்படைஞ்சு இவிஎம்க்கு எதிராக வந்து கண்டிப்பா வந்து மிகப்பெரிய போராட்டங்களையும் இயக்கங்களையும் முன்னெடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும்.